இப்படித்தான் ஒரு நாள் முல்லா தனது ஊரின் முச்சந்தியில் ஒரு வசதியான உயரமான இடத்தில் அமர்ந்திருந்தாராம். என்ன முல்லா, முச்சந்தியில் ஏன் இப்படி மும்முரமாக அமர்ந்திருக்கிறீர்? சொன்னாராம் முல்லா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த முச்சந்தியில் ஏதாவது சம்பவமோ அசம்பாவிதமோ நடக்கலாம் அல்லவா? அப்போது எக்கச்சக்கமாக கூட்டம் கூடிவிடும் அல்லவா? வேடிக்கை பார்க்க எனக்கு இடம் கிடைக்காமல் போய்விடும் அல்லவா? அதுதான் முன்கூட்டியே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறேன். எப்படி நம்ம முல்லாவோட முன் யோசனை? அப்படிப்பட்ட முல்லாவின் வீட்டுக்கு நண்பர் ஒருவர் வந்தார். வந்தவருக்கு நல்ல தண்ணீராக கொடுக்க தனது சின்ன மகனை அழைத்தார். அப்போதுதான் புதிதாக வாங்கி வந்த வேலைப்பாடு மிக்க குட்டி மண் கலசத்தை கொடுத்து கிணற்றுக்கு போய் தண்ணீரை அள்ளி வர சொன்னார். எச்சரிக்கை வார்த்தையோடு, இதோ பார், இது புதிதாக வாங்கி வந்துள்ள வேலைப்பாடுகள் மிக்க கலசம், பார்த்தீரா? எச்சரிக்கையாக கையாள வேண்டும், புரிகிறதா? இல்லாவிட்டால் முதுகிலே அடி விழும், முகத்திலே அறை விழும். புரிகிறது என்பது போல தலையாட்டி விட்டு அங்கிருந்து சென்ற அந்த செல்ல மகனை மீண்டும் அழைத்தார். அவன் வந்து, என்னப்பா என்று பாசமாக அருகே வந்து நிற்க, அடுத்த நொடியில் அவன் முதுகில் ஓங்கி ஒரு போடு போட்டார். கன்னத்திலும் ஒரு அறை விட்டார். ஜாக்கிரதையாய்ப்போ இப்படி சொல்லிவிட்டார். அடி வாங்கிய அவதியிலே அவன் கண்களை கசைக்கபடியே தண்ணீர் எடுக்க போய்விட நண்பர் கேட்டார், பானையை உடைத்தால் தானே அடி விழும் என்று சொன்னீர், பிறகு ஏன் இப்படி ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையை அடித்தீர், அறைந்தீர்? விளக்கினாராம் முல்லா, நண்பரே, கலசம் உடைந்த பின் முதுகில் போட்டு என்ன பயன்? முகத்தில் அறைந்துதான் என்ன பயன்? முன்னெச்சரிக்கை, அது வெறும் தவிர்ப்பு அல்ல, தயாரிப்பு. விழுமுன் விழாதிருக்க கற்றுத்தரும் கலை. முன்னெச்சரிக்கை என்பது ஞானிகள் போற்றும் எதிர்கால வெளிச்சம், வருங்கால சாதகம். அது நாளைக்கான தத்துவம் அல்ல, இன்றைக்கான பொறுப்புணர்வு. அந்த முன்னெச்சரிக்கை அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் இடைப்பட்ட சுவர், பயம் அல்ல, சுவர், பொறுப்பான விழிப்புணர்வு. அது அச்சம் அல்ல, அறிவின் ஆடை. அச்சத்தின் குழந்தை அல்ல, அறிவின் கையெழுத்து. மழை வரும் முன்னே மேகம் பாடுகிறது இல்லையா? காற்று அசைந்தாடுகிறது இல்லையா? மழை வந்து நனைந்த பின் குடையை தேடுவது மடமை அல்லவா? சேமிப்பு, அயரா உழைப்பு, முன்னெச்சரிக்கை, இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா? வேற யாரு? நம்ம ஊர் எறும்புக தான். ஆபத்து வரும் முன் பயந்தால் அது முன்னெச்சரிக்கை, ஆபத்து வந்தபின் பயந்தால் அது கோழைத்தனம். முன்னெச்சரிக்கையை கைவிடுகிறாயா, பின்னால் விழும் அடி கை கொடுக்கும். ஆமாங்க, பொண்டாட்டி பாட்டி கோபப்பட்டு கொக்கரிச்சு ஆடும்போது சும்மா தேமேன்னு சும்மா நிற்பது கூட ஒரு வகையான முன்னெச்சரிக்கை தானே? என்ன நான் சொல்றது?